திருச்சிற்றம்பலம்மா. வித்யாம்மா, ஆஹ் நம்ம அறிவொளி சபையோட இன்னைக்கான நம்ம தேவார பதிகத்தை துவங்கலாம். கூடி இருக்கக்கூடிய அடியார் திருவடிகளை வணங்கி இன்றைய வழிபாட்டை நம்ம துவங்குறோம். திருச்சிற்றம்பலம். வித்யாம்மா, நீங்க துவங்குங்க. சிவாய நம்ம. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு திருவடி பணிந்த வணக்கங்கள். திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு நம்ம நீண்ட நாளுக்கு அப்புறம், கோடை விடுமுறைக்கு அப்புறம் திருக்கேதாரத்தை தான் சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கிறது. இன்றைக்கு பார்க்க போறது நம்ம திருஞான சம்பந்த பெருமான் குரு பூஜைக்கு அடுத்த நாளாகிய திருக்கேதாரத்தை தான் சிந்திக்க போறோம். ரொம்ப சிறப்பான பதிகமாக இருக்கிறது இது. சுவாமி எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அவங்க பயணமா வராங்க இல்லையா, வந்துட்டு இருக்கும்போது அவங்க திருக்காலத்தி வரைக்கும் வராங்க. அவங்க திருக்காலத்திலிருந்து பாடுறாங்க. திருக்கேதாரம், திரு அநேகதங்காவரம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் அவங்க வந்து இங்கிருந்தே பாடுறாங்க. அவங்க சுவாமி வந்து நம்ம சுந்தரர் பெருமானும் திருக்கேதாரத்துல கொடுத்துருக்காங்க, அவங்க பதிகம் கொடுத்துருக்காங்க. அப்பர் சுவாமிகள் எல்லாருமே திருக்காலத்திலிருந்தே பாக்குறாங்க. அது என்ன திருக்கு நம்ம பார்த்திருக்கோம். சுவாமியோட சிவபெருமானோட உத்தரவு வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டிலே பாட சொல்லியிருக்கிறதுனால அவங்க அப்படிதான் நினைக்க தோன்றது நமக்கு. நம்மளுடைய சிற்றறிவு கொண்டு யோசிக்கும் போது அவங்க ஏன் காலத்தி மொழியிலேருந்தே எல்லா பாடல்களும் இங்கே இருந்தே வடநாட்டுக்குள்ள பாடல்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தமிழும் தமிழ் சிறப்பும் சைவம் சமய வளர்க்கறதுக்காக சுவாமி இங்க தமிழ் மறைய அருளி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சிவபெருமானுடைய கட்டளையின் பேர்ல அவங்க எல்லாருமே இங்கே திருக்காலத்திலிருந்தே அருளி செய்தாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. திருக்கேதாரம் அப்படின்ற தலம் வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, விருங்கி முனிவர் என்ற முனிவர் வந்து என்ன பண்றாரு, சிவபெருமானை மட்டும்தான் வணங்கணும், அம்பாள் சக்தி இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கும் போது, இரண்டு பேருமே ஒன்றுதான் அதை அறிவுறுத்துவதற்காக இந்த நிகழ்த்தப்பட்ட ஒரு புராண செய்தி கதைகள் நமக்கு. அவர் வந்து சுவாமியை மட்டும் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக வண்டு உருவம் கொண்டு சுவாமியை மட்டும் சிவபெருமானை மட்டும் சுற்றி வர்றாரு. இப்ப அம்பாள் வந்து நானும் அவரோட ஐக்கியம்தான் அப்படின்றத காட்டுவதற்காக ரெண்டு பேரும் ஒன்றுதான், தாதான்மிய சம்பந்தம் அதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல கொடுத்திருக்காங்க. புரிய வைப்பதற்காக கதைகள் மூலியமாக இந்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு கதைகளாக கூறப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த முனிவர் என்ன பண்றாரு, வணங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அம்பாள் என்ன பண்றா, நான் அவரோட சரிபாதியாகவே இருக்கணும், அவருடைய நான் வெளியில காட்டுவதற்காக என்ன பண்றா, அவ வந்து ஜபம் செய்யறா. ஜபம் செஞ்சு அந்த கேதார கௌரி விரதம், இன்னும் நிறைய வீடுகள்ல அந்த கௌரி விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். அந்த விரதம் நடந்த இடம் அந்த இடம் அங்க கேதார கௌரி விரதம் நிகழ்த்தப்பட்டது. அதனால அதுக்கப்புறம் அம்பாள் வந்து சரிபாதியாக சிவபெருமானிடத்தில் சரிபாதி அர்த்தநார ரூபமாக பெருமான் பெற்றார். ரெண்டு பேருமே இருந்து அருள் பாலித்தார்கள் அப்படின்ற செய்தி நம்ம தெரியப்படுது. இது வந்து என்ன ஆகுதுன்னா, மலை மேல, அது கைலாய மலையத்தின் அருகாமையில் இருக்கிறதுனால பனி படர்ந்த நாளாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், 6 மாதம் அந்த கோயிலை நடசாத்தி வச்சிருப்பாங்க. 6 மாதம் தான் வழிபாட்டுக்கு உகந்ததாக கருதப்படும். அந்த ஐப்பசி மாசம் தொடங்கி அந்த பௌர்ணமி மாதம் எல்லாம், அந்த பௌர்ணமி நாள்ல இருந்து ஐப்பசி மாதத்துல இருந்து அந்த 6 மாத காலங்கள் தேவர்கள் பூஜிப்பதாக ஐதீகம். வெண்ணெயை கொண்டு போய் அந்த விளக்காக தீபமாக போட்டு விட்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் திருப்பி 6 மாதம் இழுத்து போகும்போது அந்த பிரகாசமாக தீபம் எரியதாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த 6 மாதம் தான் மனிதர்கள் நடமாட்டம். அதுக்கப்புறம் தான் 6 மாதம் தேவர்கள் பூஜை செய்வதாக அது. இதை பத்தி விஷயங்களும் நம்ம அந்த தேவர்கள் எப்படி வணங்கினாங்க, எப்படி விஷயங்களும் சில விஷயத்தையும் நம்ம இதுல பார்க்க போறோம். அதையும் இருக்கு, இதுல தொட்டு காட்டுறாங்க நம்ம சாமி வந்து. இதுல இன்னைக்கு வந்து இதுதான் பார்க்க போறோம். அதனால அம்பிகையோட பேர் வந்து கேதார கௌரி அம்மை உடனுரை கேதாரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அப்படிப்பட்ட சிறப்பான அந்த திருக்கேதாரத்தை தான் நம்ம சிந்திக்கிறோம். இப்ப இதுக்கு பதிகத்துக்குள்ள போயிடலாம். பண் வந்து செவ்வழி, 2ஆம் திருமுறை, திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மன்னிக்கணுமா, இது கேதார்நாத் இப்ப சொல்ற ஊர் தானா? அதேதான், ஆமா, கேதார்நாத்தே தான். வடநாட்டுல கேதார்நாத்ன்ற சொல்லுவாங்க, நம்ம தமிழ்ல திருக்கேதாரம் சொல்லுவோம். ரெண்டும் ஒன்றுதான். திருச்சிற்றம்பலம். பண் செவ்வழி, 2ஆம் திருமுறை. தொண்டரஞ்சு களிருமடக்கி சுரும்பு ஆர்மல எண்டை கட்டி வழிபாடு செய்யுமிடம் என்பரால் வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ளல் வரி கெண்டை பாய சுனை நீல முட்டலரும் கேதாரமே வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ளல் வரி கெண்டை பாய சுனை நீல முட்டலரும் கேதாரமே. திருச்சிற்றம்பலம். தொண்டரஞ்சி களிரும் அடக்கி சுரும்பார் மலர் அப்படிங்கிறாங்க. தொண்டரஞ்சுன்னா அந்த களிராக நம்ம ஒரு யானையா வந்து சொல்வது எப்படின்னா, நம்ம விநாயகர் வழிபாடு ஒரு வினைகளை அகற்றக்கூடிய விக்னேஸ்வரன் வணங்குறோம்.
இன்னொரு விதமாக பார்த்தோம்னா அந்த ஐம்பொறிகளை அடக்குவதற்குரிய ஆற்றலாக மூலாதாரத்திலிருந்து அந்த அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காகவும் விநாயகருடைய ரூபம் நமக்கு கொடுக்கப்படுறது. அந்த களிறு அப்படிங்கிறது அந்த யானையுடைய அம்சமாகவே நமக்கு வந்து சிவபெருமானும் விநாயகரும் ஒன்றுதான். அப்ப களிறு ரூபத்துல நமக்கு வந்து பிடியதன் அந்த பாட்டு படிக்கிறோம் இல்லையா, அந்த அதுல வந்து அதுவும் அப்படிதான். சுவாமி வந்து அம்பாலும் சிவனுமாக வந்து அவங்க அருள் கொடுக்குறாங்க, அந்த விநாயக பெருமானாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அந்த நம்மள தடைகளை நீக்குவதற்காகவும் அப்புறம் இந்த ஐம்புலங்களை அடக்குவதற்காகவும் அந்த விஷயங்களை சொல்வதற்காக தான் இது. அதனாலதான் 5 களிறு அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல. தொண்டர் 5 களிறும் போது ஐம்புலங்களாகிய யானைகளுடைய சிறப்பு தான் இந்த சொல்றாங்க. அந்த ஐம்புலங்களை அடக்கி சுரும்பார் மலர், சுரும்புனா வண்டுகள், அந்த அதை அடக்கி வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்கள் கொண்டு இண்டை மலர்னா தலையில அணியக்கூடிய மலர், அதை கட்டி அந்த மாலைகளை கட்டி தலையில் அணிந்தால் அது பேர் இண்டை மலர்னு அர்த்தம். இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால். அப்படி அந்த மலர்களை கொண்டு வழிபாடு செய்யும் இடம் என்று கேட்போமானால் அது இந்த இடமே ஆகும். அது எப்படிப்பட்ட இடம்? வண்டு பாட மயிலால மான்கன்று துள்ள வரி கெண்டை பாய சுனை நீல முட்டலரும் கேதாரமே. வண்டு பாடக்கூடிய, மயில்கள் ஆடக்கூடிய அந்த இது வந்து மலையோட சிறப்பு. மலையில இருக்கிற போது எப்படி இருக்கணும் அப்படி காட்டுறாங்க. மயில் ஆடுது, மான் கன்றுகள் துள்ளி விளையாடக்கூடிய வரி கெண்டை கெண்டை மீன்கள், அது வந்து வரிகளோடு இருக்கக்கூடிய அதுகள், துள்ளி பாயக்கூடிய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நீல மொட்டு அலரும் கேதாரமே. அலரும்னா மலரும்னு அர்த்தம். நீல மொட்டுனா நீல மலர்கள் மலரக்கூடிய இந்த கேதாரம் என்ற தலைமை ஆகும் சொல்லிட்டு அந்த ஊருடைய சிறப்பு அழகா சொல்றாங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம். பாதம் விண்ணோர் பலரும் பரவி பணிந்து ஏத்தவே வேத 4-18 6 விரித்தாக்கிடம் தாது விண்ட மது உண்ட மிண்டி வரு வண்டினம் கீதம் பாட மட மந்தி கேட்டு உகழும் கேதாரமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாதம் விண்ணோர் பலரும் பரவி பணிந்து ஏத்தவே வேதம் 4-18 6 விரித்தார்க்கு இடம் அப்படிங்கிறாங்க. அந்த பாதம் விண்ணோர்கள் வந்து விண்ணோர்கள்னா தேவர்கள் எல்லோரும் பெருமானுடைய பாதத்தை பரவி பணிந்து ஏத்துறாங்களாம். பலரும் பரவி பணிந்து ஏத்த அப்படிப்பட்ட சிறப்பான திருவடி நம்ம சிவபெருமானுடைய திருவடி. வேதம் 4-18 6 விரித்தார்க்கிடம். வேதம் 4 வேதங்களும் அதோடைய 6 அங்கங்களும் அதை சொல்லிட்டாங்க. 6 விரித்தார்க்குன்னா அந்த 6 அங்கங்களும் 18 புராணங்களை சொல்றாங்க. 18 புராணங்கள்னா 2 புராணங்கள் சிவபுராணம், லிங்க புராணம், ஸ்கந்த புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், மஸ்திய புராணம், கூர்ம புராணம், பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், பவிஷ்ய புராணம், வாமன புராணம், அப்புறம் விஷ்ணு புராணம், பாகவதம், நாரதீய புராணம், கருட புராணம், பத்ம புராணம், வாராக புராணம், 18 புராணங்கள் இருக்கின்றது. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. அந்த எல்லாத்துக்கும் அதை விரித்து சொன்ன பெருமானுடைய இடம் எதுனா, இந்த எழுந்தல் இருக்கக்கூடிய இடம் எதுனா இந்த திருக்கேதாரம் அப்படின்னு சொல்ல வராங்க சாமி. பாதம் விண்ணோர் பலரும் பரவி பணிந்து ஏத்தவே வேதம் 4-18 6 விரித்தார்க்கு இடம். எல்லாமே வழங்கினது சிவபெருமான் தான் அப்படின்னு நம்ம திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவாக்கு. தாது விண்டு மது உண்டு மிண்டு வரு வண்டினம் கீதம் பாட மடமந்தி கேட்டு உகழும் கேதாரமே. தாது விண்டு, அப்ப அந்த மலர் இருக்கிறது, மலர்ல இருந்து அது விண்டுனா அதுல இருந்து விரிந்து கொட்டுது. அது என்ன கொடு மகரந்தம் சொல்லக்கூடிய அதுதான் தாது விண்டு. அந்த மகரந்த துகள்கள் சிந்தக்கூடிய அந்த அப்படிப்பட்ட மலர்கள் இருந்து தேனை மது உண்டு மிண்டு வளரும். மிண்டினா நெருங்கி வருகிறது. அந்த மதுவை உண்பதற்காக இந்த வண்டினங்கள் மிண்டி வரும் வண்டினம் நெருங்கி வந்து ரீங்காரமிட்டு சாப்பிட வருகிறது. கீதம் பாட அது ரீங்காரம் இடுகிறது. அதாவது என்ன ரீங்காரம் இடுகிறதுனா, இந்த மலர்ல போதுமான அளவு தேன் இருக்கிறதா, இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு அது தெரிந்து கொள்வதற்காகவே அது ஒரு செமிகை கொடுத்துட்டு அந்த ரீங்காரத்தை அதை பண்ணிக்கொண்டே சுற்றி வரும். அந்த மலர்களை கண்டுபிடிப்பதற்காக அதோடைய சமிகையாக கொள்ளும். அப்படிப்பட்ட கீதம் பாடக்கூடிய மட மந்தின பெண் குரங்குகள் துள்ளி விளையாடக்கூடிய கேட்டு உகழும் கேதாரமே. அந்த இசையை கேட்டு பெண் குரங்கள் நடனம் ஆடுகிறதாம். அப்படி கேட்டு உகந்து ஆடக்கூடிய இடம் இந்த திருக்கேதாரம் என்ற தலைமையாகும் சொல்லிட்டு இந்த நாட்டு சிறப்பா சொல்றாங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். 1வது பாடல். திருச்சிற்றம்பலம். முந்தி வந்து புரோதாயம் மூழ்கி முனிகள் பலர்
எந்தை பெம்மான் என நின்று இறைஞ்சும் இடம் என்பரால் மந்தி பாயச் சரேலச் சொரிந்தும் முறிந்து உக்க பூக்கந்தம் நார கிளரும் சடை கெந்தம் நார கிளரும் சடை எந்தை கேதாரமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். முந்தி வந்து புரோதாயம் மூழ்கி முனிகள் பலர் அப்படிங்கிறாங்க. எந்தை பெம்மான் என நின்று இறைஞ்சும் இடம் என்பரால் அப்படிங்கும்போது முந்தி வந்துன்னா முன்னாடியே வந்து என்ன முன்னாடி வந்து புரோதாயம்னா புறம்னா புறத்திலே இருக்கக்கூடிய உதயம்னா சூரியன் உதிக்கக்கூடிய புரோதாயம் அப்படிங்கிறது புறத்திலே வரக்கூடிய உதயம் எழக்கூடிய வெளி உலகத்துல அந்த உதயமாகக்கூடிய அந்த சூரியன் உதிக்கும் முந்தி வந்து எழக்கூடிய முனிகள் பல அப்படின்னா முனிவர்கள்லாம் முன்னையே சூரியத்துக்கு முன்னே நீரில் மூழ்கி அனுஷ்டானங்கள் செய்வார்கள். அதுதான் சொல்றாங்க. முனிகள் பலர் எந்தை பெம்மான் என நின்று இறைஞ்சும் இடம் என்பரால் எந்தை பெருமான் என்று கூறி வணங்கக்கூடிய இடம் எதுனா இந்த இடம்தான். மந்தி பாய சரேலென சொரிந்து முறிந்து உக்க பூ கெந்தம் நார கிளரும் சடை எந்தை கேதாரமே. மந்தி பாய இந்த இடத்துல பெண் குரங்குகள் அப்படி சரையில் அங்க குதிச்சு பாய்தான். அப்ப போகும்போது அது மேல பட்டு இது குதிக்கிறதுனால அந்த மரத்தினுடைய கிளை முறிஞ்சி அதுல இருந்து பூக்கள் உகுக்கக்கூடிய முறிந்து உக்க பூ கெந்தம் நாரம். கெந்தம்னா கந்தம்னு அர்த்தம். கந்தம்னா வாசனை. இதெல்லாம் இந்த எதனால இப்படி நடைபெறுது? இந்த வாசனை எழும்புது திடீர்னு. இந்த வாசனை பூக்கள் வாசனைனா இந்த மந்திகள் அடித்து கொண்டு வேகமாக ஒரு இடத்துல சும்மா இருக்காது இல்லையா குரங்கு, அப்படி குதிக்கும் போது வேகமாக சரையில் குதிக்கும் போது அந்த மரத்திலிருந்து பூக்கள் முறிஞ்சி கிளைகள் முறிஞ்சு பூக்கள் உதிர்ந்து வாசனை வீசக்கூடிய கெந்தம் நாரனா வாசனை கிளரும் அப்படி கிளர்ந்து வெளியில வருகிறதாம். அப்படி வாசனை அப்படி வரக்கூடிய சடை எந்தை கேதாரமே. அந்த சடாமுடியுடைய இந்த பெருமானுடைய இடம் எதுனா, பெருமான் எழுந்திருக்கக்கூடிய இடம் எதுனா இந்த கேதாரமே ஆகும்னு சொல்லிட்டு சுவாமி அழகா சொல்றாங்க. திருச்சிற்றம்பலம் 4வது பாடல். ஊழிதானமா உள்ளம் தாமா உள்ளமிக்கார். கேட்கலாமா? மியூட்ல பாடுறீங்க. உள்ளமிக்கார் குதிரையம் முகத்தார் ஒரு காலர்கள் எல்களில்லா இமையோர்கள் சேருமிடம் என்பரால் பிள்ளை துள்ளி கிளை பயில்வ கேட்டு பிரியாது போய் கிள்ளையேனர் கதிர் கொணர்ந்து வாய் பெய்யும் கேதாரமே. திருச்சிற்றம்பலமா. திருச்சிற்றம்பலம். உள்ளமிக்கார் குதிரை முகத்தார் ஒரு காலர்கள் எல்கள் இல்லா இமையோர்கள் சேரும் இடம் என்பரால் பிள்ளை துள்ளி கிள்ளை பயில்வ கேட்டு பிரியாது போய் கிள்ளை ஏனல் கதிர் கொணர்ந்து வாய் பெய்யும் கேதாரமேங்கிறாங்க. உள்ளமிக்கார் குதிரை முகத்தார் அப்படிங்கும்போது தியானம் பண்ணக்கூடியவர்கள், சுவாமியே நினைந்து தியானத்தை செய்யக்கூடிய உள்ளமிக்கார் அவர்கள், தியான வலிமை மிக்க உடையவர்கள் அவர்கள். குதிரை முகத்தார்னா குதிரை அந்த கிண்ணறர் சொல்லக்கூடியவர்கள் அந்த குதிரை முகத்தோட இருப்பார்கள். அந்த எல்லாம் விண்ணவர்கள் இருக்கக்கூடிய விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேயே முனிபுங்கவர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க தியானமே செய்து கொண்டிருப்பாங்க சுவாமியை நினைத்து கொண்டு. அதுபோல குதிரை முகத்தில் இருக்கக்கூடிய கிண்ணறர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலர்கள், அப்போ ஒரு கால் உடையவர்கள், அந்த மனித உடலும் அந்த ஒரு காலம் உடையக்கூடியவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய தேவ ஜாதியை சேர்ந்தவர்கள் அர்த்தவங்கலாம் அங்கெல்லாம் இருக்காங்க எல்லாருமே. எல்கள் இல்லா இமையோர்கள் சேரும் இடம் என்பால் எல்கள் இல்லா அப்படின்னு போகும்போது என்ன விஷயம் சில பார்ப்போம். சில விஷயத்த எல்கள் அப்படிங்கும்போது எல்கள்னா இகழ்ச்சி, அப்புறம் வந்து ஒரு குறை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அர்த்தம். எல்கள் அப்படின்னா எல்கள் இல்லா இமையோர்கள் அப்படி பொருள் கொள்ளலாமா அப்படின்னா, அவங்களுக்கு எல்கள்னா அவங்களுக்கு இகழ்ச்சின்றதே ஒரு குறையே இல்லாத இமையோர்கள். இமையோர்கள் பேர் எதுக்கு வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா, கண்ணை இமைக்கவே மாட்டார்கள், அவர்களுக்கு காலு தரையில இருக்காது. இதெல்லாம் அந்த விண்ணவர்களுடைய சிறப்பு. அவங்களுக்கு நமக்கு கண்ணை மூடி திறக்கிறோம் இல்லையா, அந்த இமை வந்து மூடாது அவங்களுக்கு. அதனாலதான் இமையோர்கள்னு பேர் அவங்களுக்கு.
அப்ப அந்த அவங்களுக்கு ஒரு குறைபாடு இல்லைன்னா அப்புறம் என்ன, எதுக்கு அவங்க இங்க வரணும் அப்படின்னு பார்த்தா கூட்டி பொருள் கொள்ளணும். அவங்களுக்கு குறை இருக்கு, அதனால இந்த குறை இல்லாத இடத்துக்கு வருகிறார்கள்னு அர்த்தம். இமையோர்கள் சேரும் எல்கள் இல்லா இடம் அப்படின்னு அர்த்தம். குறை இல்லாத இடம் எதுனா திருக்கேதாரம். இந்த தலத்துக்கு இமையோர்கள் வருகிறார்கள். ஏன் அப்படின்னு நம்ம கூட்டி பொருள் கொள்ளணும். எல்கள் இல்லா இமையோர்கள் தானே, அவங்க எவ்வளவு தவம் செய்து, அடுத்த கேள்வி வரும் இல்லையா, அவங்க தவம் செஞ்சு தானே சுவாமி கிட்ட போயிருப்பாங்க, அப்புறம் எப்படி அது வரும் அவங்களுக்கு அந்த இந்த விண்ணவர்கள்ன்ற அந்த பொசிஷன், அந்த சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி அது வரும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இங்க நம்ம நம்பி ஆரூர பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பதிகத்தை பார்க்க போறோம். இந்த கச்சி ஏகம்பம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் பதிகத்துல அவங்க ஆழந்தான் உகந்து அமுது செய்தானே அந்த பாட்டுல 10வது பாட்டுல சொல்றாங்க, எல்கள் இன்று இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வால் போல உள்ளத்து உள்கி உகந்தூமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு. நமக்கு தேவையான அதை பார்த்துக்கலாம். முழுதும் பாட்டை படிச்சிடுறேன், அது புரிஞ்சுக்கலாம். நமக்கு வேண்டிய 2 வரி தான். உள்ளத்து உள்கி உகந்துமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெறுட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவு வெளிப்பட்ட கள்ள கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியின் பெற்றவாறேங்கிறாங்க. அப்ப எல்கள் இன்று இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல அப்படிங்கும் போது அந்த குறைபாடு, எல்கள்ங்கிறது குறைபாடு. அவங்க இமையவர்கள் சுவாமியை வணங்கணும்ன்றது அவ எப்படின்னு தெரியல அவங்களுக்கு, அதாவது குறைபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். அதை காட்டுவதற்காக அம்பாள் இறங்கி வருகிறாள் இல்லையா. இந்த தலத்தோடைய சிறப்பு, காஞ்சிபுர தலத்தோடைய சிறப்பு என்ன, அம்பாள் இறங்கி சிவபூஜை செய்கிறாள். அதை இவருடைய பாட்டிலேயே நமக்கு கொடுக்குறாங்க, அச்சாரமாக கொடுக்குறாங்க. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாட்டிலே நமக்கு கொடுக்குறாங்க. அந்த இமையவர் கோணை அப்படிங்கும் போது இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இமையவர்னா அந்த விண்ணவர்கள், அவர்களுக்கு கோன் யார், அரசன். கோன்னா அரசன். அப்ப அரசன் யாருன்னா நம்ம சிவபெருமான். அவங்களை வணங்குவதற்கு, ஈசனை வழிபாடு செய்வதற்காக விருப்பத்தோடு செய்கிறாள் இவள். யாரு, அம்பாள் செய்து காட்டுகிறாள். எதற்காக, சிவன் வேற பார்வதி வேற இல்லையில, எதற்கு வருகிறாங்க, நமக்கு முறையாக வழிபாடு செய்வது எப்படி, அப்ப அவர்களுக்கே இமையவர்களே செய்து காட்டுகிறாள். அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், விண்ணவர்கள் இறங்கி வர்றது எங்கன்னா பூலோகத்தில் தான் பூவும் நீரும் இங்கேதான் கிடைக்கும்ன்றதுனால இங்கேதான் பூஜை செய்யணும். அவங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, சொர்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு பதவி கொண்டுதான் அவங்க இருக்காங்க அந்த இடத்துல. ரொம்ப அதிகமான புண்ணியங்கள் செய்தவர்களா நிறைய இருக்கும்போது 2 கலந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். பூலோகத்துல இன்பம் துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நிறைய இருக்கும்போது அவங்க அங்க இருப்பாங்க, அங்க ரொம்ப இன்பத்தை அனுபவிச்சுட்டுருங்கன்னு சொல்லி போடுறதுக்காக வச்சிருக்காங்க. அப்ப திருப்பி அவங்க அந்த தவத்தை மேற்கொள்ளணும் இல்லையா, அப்ப பண்றதுக்கு எங்க வரணும், இங்கதான் வரணும். ஏன்னா கற்பக மரத்துல இருப்பதெல்லாம் எப்பயுமே நிலைத்த தன்மையோடு இருக்கக்கூடிய பூக்களும் தங்கமும் வைரம் வைடூரியமும் இருந்து கொண்டே இருக்கும். கேட்டதை அருளக்கூடிய கற்பக மரம் எல்லாமே இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய இடம். ஆனா அவர்கள் கீழே இறங்கிதான் வரணுங்கிறதுக்கு இந்த அத்தாட்சி நம்ம இந்த பாட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அம்பாள் இங்க சிவ பூஜை செய்து அந்த இமையவர் கோணாகிய சிவபெருமானை அந்த எப்படி குறை ஒன்றும் இல்லாமல் அப்படி வணங்குவது என்று காட்டுவதற்காக வந்தாள் அப்படிங்கிற பாட்டம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அவங்க அப்படிதான் வணங்குனாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா, நம்ம இமையவர்கள்லாம் வணங்குனாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம திருக்கோத்தும்பியில திருவாசகத்துல பாக்குறோம். பூயேறு கோணும், திருக்கோத்தும்பி முதல் பாடலை சொல்றாங்க, பூயேறு கோணும் புரந்தரனும் பொற்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு சோதியும் வானவரும் தாமரியா சேயேறு சேவடிக்கு சென்றுதாய் கோத்தும்பி. பூயேறு கோன் யாருன்னா பிரம்மன், புரந்தரனா இந்திரன், பொற்பமைந்த நாயேறு செல்வினா பிரம்மனுடைய நாவில் வாழக்கூடிய சரஸ்வதி, நாராயணன் நமக்கு தெரியும், பெருமாள். அடுத்து நான்மறையும் எல்லாம் மாயேறு சோதினா ஏறுனா நமக்கு காலை வாகனத்தை உடைய சோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவதற்காக வருகிறார்கள். வானவரும் தாமரை, அவர் வானவர்களுக்கு தெரியாத திருவடிங்கிறாங்க. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நிறைய இடத்துல நம்ம திருவாசகத்துல குறிப்பிடுவாங்க, வானவரும் தாமரியா சேயேறு சேவடிக்கு, அவன் திருவடியை பற்றி சிறப்பு அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட சிறந்த சேவடி நம்மளுடைய சிவபெருமானுடைய. சேனா அந்த காளைன்ற அர்த்தம். அப்புறம் சிவந்த சேவடினா சிவந்த திருவடின்னு அர்த்தம். சேயேறு சேவடிக்கு அப்படிங்கும் போது சேனா அந்த இடத்துல காளையோடைய வாகனமா இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிக்கு சென்றுதாய் கோத்தும்பி அப்படிங்கிறாங்க. அப்ப வானவர்களுக்கு தெரியாது அப்படின்னு ஏன் அப்படி சொல்றேன், அடுத்த பாட்டுல பாக்குறோம். அடுத்தது பூவள்ளி கொய்யாமாலையும் முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி தாமறியார் போற்றுவதே எண்ணாக முள்புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கனியாம் பல்நாகம் பாடினாம் பூவள்ளி கொய்யாமோ அப்படிங்கிறோம். அப்ப என்ன அதுல விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாய மாலையனம் முதல்ல இங்க எடுத்துப்போம். வானவரும் தானவரும், வானவரும்னா வானவர்களுக்கு கூடிய, தானவரும்னா அந்த அசுரர் கூட்டங்கள், அவங்க எல்லோருமே சிவபூஜை செய்யறாங்க, சுவாமியை வணங்குறாங்க. அதுக்கு முன்பா இருக்கவங்க யாரு, முன்னாய மாலயனம் திருமாலும் அயனம், அவங்களுமே இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இல்லையா, அவங்க மேல்பட்டவங்க இல்லையா, வானவர்களுக்கும் தானவர்களுக்கும் மேலானவர்கள் இந்த மாலும் அயனம் அவர்களும்.
அவங்களுக்கும் தெரியாத பொன்னார் திருவடி தாமறியார் போற்று அப்படிப்பட்ட திருவடி அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்னுடைய எண்ணாகம் உள் புகுந்து, ஆகம்னா உடம்பு, என் உள்ளே பிறந்தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றாங்க. எண்ணாகம் என் உடம்பிலே உள்ளே புகுந்து ஆண்டு கொண்டான். அவனால இளங்கனியாம் பல்நாகம் பாடி அந்த நாகங்களை வைத்துக் கொண்டிருக்கூடிய அந்த பாம்புகளையும் சேர்த்து பாடி நம்ம பூவள்ளி கொய்யாவன்னு பாடுறாங்க. இது இன்னும் சிறப்பா நம்ம அந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிவத்தை வணங்குவது எவ்வளவு சிறப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்குதான், வேற ஒண்ணும் கிடையாது. சந்தேகம் இல்லாம வணங்கணும். சந்தேகம் இல்லாம இருந்தாதான் நமக்கு வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு வேண்டிய ஆன்மாக்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப இந்த திருவெம்பாவையில 2வது பாட்டுல சொல்றாங்க, பாசம் பரஞ்சோதி. திருவெம்பாவை திருவாசகத்துலதான். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போதும் எப்பொழுதும் இப்பொழுதுமார் அமளிக்கே நேசம் வைத்தனையோ நேரிழையாள் நேரிழையீர் சீச்சி இவையும் சிவலோகம் விளையாடி இருக்கு இல்லையா. இதுக்கப்புறம் தான் நமக்கு வேணும். ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய்ன்னு வருது இல்லையா. அப்ப என்ன சொல்ல வராங்க, அந்த இவங்க என்னதற்காக வருகிறார்கள் விண்ணோர்கள்? அவங்களுடைய பதவிக்கும் இதுக்காகவும் வருகிறார்கள். அந்த பலன்கள் கேட்பதற்காகவும் அந்த பதவிகள் கேட்பதற்கு தான் அந்த விண்ணோர்கள் பூஜை பண்றாங்க. திருவடியே கேட்கல, அதுதான் இங்க சாமி சொல்றாங்க. அதனால சுவாமி வந்து என்ன பண்றாங்கன்னா, கூசக்கூடிய மலர்பாதை தருவதற்கே அச்சப்படுகிறான், கூசுகிறான் சிவபெருமான், கொடுக்க மாட்டான். அப்படி ஆனால் எனக்கு கொடுத்தாண்டா அவங்க நிறைய இடத்துல நமக்கு திருவாசகம் கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். அப்படிப்பட்ட சிவபெருமான்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப எல்லோரும் விண்ணோர்கள் எல்லாம் வணங்குறாங்க. அதனால இந்த குறையுடையதுன்றதுக்கு நம்ம அர்த்தத்துக்கு போறோம். எல்கள் இல்லா இமையோர்கள் சேரும் இடம் என்பாரால் அப்படின்ற போது கூட்டி பொருள் கொள்ளும் போதுதான் இது ஏதுவாக இருக்கிறது அர்த்தம். அதுதான். அப்ப இமையோர்கள் வந்து எப்படி வணங்குறாங்களா, இந்த இடத்துல வந்து சேர்றாங்க. எதுக்கு? இந்த குறைகளே இல்லாத இந்த இடத்தில் வந்து அவர்கள் பூஜை செய்கிறார்கள். நம்ம பார்த்திருக்கோம் 6 மாதங்கள் இந்த திருக்கேதாரத்துல அவர்கள் கண்ண நட சாத்திருக்கும். அந்த பனி பொழிவினால அவங்கதான் பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. மற்ற 6 மாதங்கள் தான் மனிதர்கள் பூஜை செய்யறாங்க. எல்லாரும் போவாங்க, இங்கேருந்து யாத்திரை போவாங்கன்றலாம் பார்த்துருக்கோம். அதுதான் இந்த சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாடல்கள் மூலியமாகவும் சிறப்பாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த திருவாசகம் மூலியமா நம்ம எடுத்து பார்க்கும்போதுதான் இது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது, சுவாமி வழிபாடுறது நம்ம கச்சிதமாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ சந்தேகம் இல்லாம இருந்தாதான் நம்ம வந்து நம்ம சுவாமியை நன்றாக வணங்க முடியும். அதுதான். அடுத்தது, பிள்ளை துள்ளி கிள்ளை பயில்வ கேட்டு பிரியாது போய் கிள்ளை ஏனல் கதிர் கொணர்ந்து வாய்ப்பெய்யும் கேதாரமே. அப்படிப்பட்ட இடம். கிளிப்பிள்ளைகள், அந்த பிள்ளை கிள்ளினா இந்த கிளி இருக்கு இல்லையா, அந்த கிளி வந்து பசியோடு இருக்கிறதான் கிளிப்பிள்ளைகள். அதற்காக அதுக்கு கேட்கறதுக்காக அந்த பெரிய கிளி என்ன பண்ணுமா, அது ஏனல் கதிர் கொணர்ந்து, ஏனல் கதிர் கொண்டா அந்த திணை, அந்த திணையுடைய கதிர்களை கொண்டு வந்து வாய்ப்பையும் கேதாரமே, ஏனல் கதிர் கொண்டு வாய்ப்பையும் அதை கொண்டு வந்து வாயில ஊட்டி விடுதான். குட்டி கிளிங்களுக்கு பெரிய கிளிகள் அந்த திணையை கொண்டு வந்து ஊட்டி விடக்கூடிய அப்படிப்பட்ட திருக்கேதாரமேன்னு சொல்லிட்டு சுவாமி அந்த சிறப்பை சொல்லிட்டே இருக்காங்க. திருச்சிற்றம்பலம் 5வது பாடல். ஊழியூழி உணர்வார்கள் வேதத்தின் ஒன் பொருள்களால் வாழியந்தை என வந்து இறைஞ்சும் இடம் என்பரால் மேழி தாங்கி உழுவார்கள் போல விரை தேறிய கேழல் பூதி கிளைத்த மணி சிந்தும் கேதாரமே. திருச்சிற்றம்பலம். இந்த இடத்தோட சிறப்புன்ற கருதி அதுல நிறைய விஷயங்கள் வருது. ஊழி உணர்வார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல தவம் பண்ணக்கூடிய யோகியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊழி காலங்கள் வரப்போறத முன்கூட்டியே திணறக்கூடிய பல ஊழிகளையும் அந்த ஊழி உணர்வார்கள்லாம் அர்த்தம். எத்தனை ஊழிகள், அப்ப முனிவர்களுக்கு எத்தனை ஊழிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள், தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாக்குறோம். அதுக்குதான் காலம் தாழ்த்தாதே காதல் செய்வீர், காலம் உண்டாகவே காதல் செய்வீர்னு சொல்லிட்டு நமக்கு யாத்திரை பத்துல திருப்பி திருவாசகம் தான் போறோம். அதுல சொல்றாங்க, நேரம் கருதி இந்த கிடைக்கத்தற்கரிய இந்த மனித பிறவி, அதனால அதை தாமதப்படுத்தாமல் வாருங்கள் சொல்வதெல்லாம் இப்பதான் நமக்கு புரியுது. இதெல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குதான்ற புரிஞ்சுக்க முடியுது. அப்ப முனிவர்கள் எவ்வளவு காலமா இருக்கிறார்கள் அந்த இடத்துல மலையில. ஊழி உணர்வார்கள். ஊழி ஒரு ஊழிக்கே பல யுகங்கள் காத்திருக்கணும்னு சொல்றோம் நம்ம. அப்ப ஊழி இருந்தக்கூடிய அந்த யோகிகள்லாம் அங்கே இருக்கக்கூடிய வேதத்தின் ஒன்பொருள்களால் வாழி எந்தை என வந்து இறைஞ்சும் இடம் என்பரால். அப்ப அந்த வேதத்தினுடைய உயிரிய பொருள் எல்லாம் அறிந்தவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்களா, எம் தந்தையே இவர் வாழ்வீராகன்னு சுவாமியை வாழ்த்தி வணங்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னீங்கன்னா இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாங்க. மேழி தாங்கி உழுவார்கள்
போல இறை தேறிய கேழல் பூழ்தி கிழக்க மணி சிந்தும் கேதாரமே அப்படிங்கிறாங்க. மேழி தாங்கி உதவுனவங்கலாம் இந்த இடத்துல வந்து கலப்பைன்னு அர்த்தம். மேழின கலப்பை, கலப்பை கொண்டு உழுகிறார்களாம். உழும்போது அதுல இருந்து அந்த இரையை தேடுவதற்காக அந்த கேழல்லாம் பன்றி உள்ள எப்படி அகன்று போய் அதோடைய அந்த மண்ணை தோண்டி கொண்டு அதோடைய இறையினா சாப்பாடை தேடுவதற்காக அது தேடும் இல்லையா, அப்படி போட்டு நிலத்தை கிளறுது. அது அப்படி கிளற மாதிரி இந்த கலப்பை போட்டு உழுவது போல இந்த பன்றி தேடுது. அப்ப தேடும் போது மணிவகைகள்லாம் சிதறி கிடக்குது இந்த கேதாரம் என்ற தலத்துல. அப்படிப்பட்ட சிறப்பான தலம் சொல்றாங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம், 6வது பாடல். நீரு பூசி நிலத்து உண்டு நீர் மூழ்கி நீள்வரை தன்மேல் தேறு சிந்தை உடையார்கள் சேருமிடம் என்பரார் ஏரி மாவின் கனியும் பலாவின் இரும் சுளைகளும் கீரினாலும் முசுக்கிளையோடு உண்டு உகழும் கேதாரமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நீரு பூசி நிலத்து உண்டு நீர் மூழ்கி நீள்வரை தன்மேல் தேறு சிந்தை உடையார்கள் சேருமிடம் என்பராள்ங்கிறாங்க. அப்ப நிலத்து உண்டு நீர் மூழ்கி நீள்வரை தன்மேல் எடுத்துக்கலாம். நிலத்துனா அப்ப என்ன பண்றாங்க, அந்த மலை மேல, நீண்ட மலை, இந்த மலை மேல தண்ணீர் இருக்கிறது, அந்த நீர்ல மூழ்கி குளிக்கிறாங்கன்னு அர்த்தம். குளிச்சு அப்புறம் நீள்வரை தன்மேல்னா வரைனா மலைன்னு அர்த்தம். அதனால மலையில இருக்கக்கூடிய நீரிலே மூழ்கி இவர்கள் குளித்து முதல் வார்த்தை நீர் பூசி அப்படிங்கிறாங்க. அப்ப திருநீரை பூசியும் தேறு சிந்தி உடையவர்கள். அப்ப என்ன பண்றாங்க, அவர்கள் சமத்தரையில் அமர்ந்து கொண்டு நீள்வரை தன்மேல்னா அந்த தரையில் அமர்ந்து கொண்டு அந்த தேறு சிந்தை உடையார்கள், சுவாமியை நினைத்த தெளிந்த சிந்தம், தெளிந்த உள்ளம் சொல்லுவாங்க இல்லையா, சித்தத்தை தெளிந்து வைத்துக் கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இப்ப சொன்ன பாட்டுக்கு உள்ள அர்த்தம் தான். யாரை வணங்கணும், சிறந்து வணங்கணும், அவனை மட்டுமே பிடித்து கொள்ளணும் அப்படின்னு. ஒரே தெய்வத்தை வணங்கணும், அந்த யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வரும். அப்பதான் நம்ம இப்ப ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருப்போம் இல்லையா, அது தவறு கிடையாது. அது பக்குவ கலையில அவங்க கும்பிடுறாங்க, அதை விடுங்க. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுது, இவ்வளவு சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கிறதா, முனிவர்கள்லாம் வணங்குறாங்களா, தேவர்கள் வணங்குறாங்களா, தானவர்களாகிய அந்த அசுரர்கள் எல்லோரும் யாரை வணங்குறாங்க, சிவபெருமானை வணங்கி இவ்வளவு பெரிய சிறப்பு அம்சங்கள். ஐந்தொழில்கள் என்ன, ஐந்தொழில்களை வைத்துக் கொண்டிருக்கவன் யாரு அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த நிச்சயத்துவத்தோடு அவனை வணங்கணும், சந்தேகம் இல்லாம. அதோட சிறப்பு அதை தான் நம்ம கரைக்களமையாட்டு திருப்பி போகணும். அவங்க போகும்போது இடர்கலையாருன்னு ஏன் அந்த வார்த்தை வருது, நீ என்னுடைய துயரத்தை தீர்த்தாலும் தீர்க்கலனாலும் நீதான் பெருமானேன்னு அந்த அச்சாரம் எப்ப வரும்னா அப்பதான் வரும். அவனை வணங்கி கொண்டு இருக்கும் போதுதான் எந்த துன்பத்தையும் கடந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு கொடுப்பார் சுவாமி. அது லகுவாக கடந்து போகும். அதுக்குதான் இந்த இவ்வளவு விஷயங்களும். அப்படிப்பட்ட சிந்தை, அதுதான் சிந்தை தெளிவாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிந்தை தெளிவுடையவர்கள் சேரும் இடம் எப்படிப்பட்ட இடம், இந்த இடத்துல சேர்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான இடம் இந்த இடம். ஏரி மாவின் கனியும் பலாவின் இருஞ்சுனைகளும் கீரி நாளும் முசுக்கிளையோடு உண்டு உகழும் கேதாரமே. அப்ப குரங்கு கூட்டம் என்ன பண்ணுது, அந்த மாங்கனிகளை, மாங்கனிகள் அப்படின்னு அர்த்தம். ஏரி மாவின் கனினா மாமரத்தினுடைய கனியை பறித்து பலாவின் இருஞ்சுனைகளும், பலாமரத்தில் ஏறி அந்த பலாப்பழத்தை பிளந்து கீரி அதை பிளந்து நாளும் அந்த முசுக்கிளையோடு உண்டு உகழும் கேதாரமே. அந்த கிளைக்கு கிளை குதித்து அதுகளை சாப்பிட்டு உண்டு உகந்து இருக்கக்கூடிய தலம் இந்த கேதாரம் என்ற தலைமையே ஆகும் சொல்லிட்டு சுவாமி அழகா சொல்றாங்க. திருச்சிற்றம்பலம், 7வது பாடல். யாருமா பாடணும் இப்ப? நான் பாடுவா? சௌந்தரியம்மா பாடு. மடந்தை பாகத்து அடக்கிம் மறையோதிவானோ தொழ தொடர்ந்த நம்மேல் வினை தீர்க்க நின்றார்க்கு இடம் என்பாரால் உடைந்த காற்றுக்கு உயர்வேங்கை பூத்து உதிர கல்லறைகள் மேல் கிடந்த வேங்கை சினமாமுகம் செய்யும் கேதாரமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மடந்தை பாகத்து அடக்கி மறையோதி வானோர் தொழ தொடர்ந்த நம்மேல் வினை தீர்க்க நின்றார்க்கிடம் என்பாராள்ங்கிறாங்க. மடந்தைனா உமையம்மை பாகத்துக்கு அடக்கி வைத்திருக்கான் பெருமான், வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்புறம் வேதத்தை மறையோதி, வேதத்தை ஓதிக்கொண்டும் வானோர் தொழ, வானோர்கள் தேவர்கள்லாம் வணங்கக்கூடிய பெருமான் எல்லோரும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்த நம் மேல்வினை தீர்க்க நின்றார்க்கிடம் என்பார். நமக்கு சொல்றாங்க அடுத்தது. நம்மளுடைய மேல் வினைன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஏறு வினை, ஆகாமிய வினை. இது நம்ம நிறைய பார்த்துட்டோம், அதனால நேரம் கருதி இப்போ அடுத்தது போறோம். ஆகாமியன்னா வரக்கூடிய வினைகள், நம்ம பிரார்த்த வினை அனுபவிக்கிறதுக்கு
ஒரு விஷயமாக கொடுத்துருக்காங்க சாமி. இதை அனுபவிச்சுட்டே இருப்போம், நம்ம கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்தது நம்ம செய்து கொண்டே இருக்கும்போதும் ஒரு இந்த கடைபிடித்து கொண்டே இருக்கும்போது, இந்த பிரார்த்தனையை நடந்து கொண்டே இருக்கும்போது நமக்கு அறியாமல் மனம், மொழி, மெய்களால அந்த உடம்பாலையும் வாயாலையும் வாக்காலையும் சில வினைகள் நடந்துரும். அதுதான் ஆகாமி வினையாகி அடுத்த பிறவிக்கு வித்தாக பெறும். அதை தடுத்து நிறுத்துவான் பெருமான். மேல் வினை தீர்த்தே விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. தீர்க்க நின்றார்க்கிடம், யாரு நிக்கக்கூடிய இடம்னா நம்ம சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் இந்த கேதார வினவ தலைமையாகும். அவன் நம்மளுடைய மேல் வினையை தீர்க்கக்கூடிய அப்ப வினைக்கட்டு சிவபெருமான் வைத்திருக்கான ஒவ்வொரு பாட்டிலையும் ஆணித்தரமாக நம்ம திருஞான சம்பந்த பெருமான் பறைசாற்றுறாங்க. அப்படிப்பட்ட சிறந்த இடம் திருக்கேதாரம். உடைத்த காற்றுக்கு உயர் வேங்கி பூத்து உதிர கல்லறைகள் மேல் கிடந்த வேங்கி சினமாமுகம் செய்யும் கேதாரமே. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப அந்த இடத்துல வேங்கைங்கிறது பூக்களை சொல்றாங்க. இந்த இடத்துல உடைந்த காற்றுக்கு உயர் வேங்கை பூத்து உதிர கல்லறை மேல். கல்லறை மேலும் போது குகை, அந்த குகை மேல என்ன ஆகுதான், இந்த வேங்கை மரத்தினுடைய காற்றுக்கு தகுந்த மாதிரி அந்த பூக்கள்லாம் உதிர்ந்து மேல படர்ந்து இருக்குதான். அது எப்படி இருப்பதுன்னா, கிடந்த வேங்கி சினமாமுகம் செய்யும் கேதாரமே. அந்த இடத்துல வேங்கைங்கிறது சிங்கத்தை சொல்றாங்க. அந்த சிங்கம் மஞ்ச மஞ்சேன்னு தானே இருக்கும். இந்த குகை மேல இந்த பூக்கள் கொட்டி கிடக்கிறது எப்படி இருக்குன்னா, நிஜமான வேங்கை இது உட்கார்ந்துருக்க முறையும் அது சினமான முகம், கோபத்தோட அந்த முகத்தை வைத்துக்கொண்டு அப்படி இருப்பது போல அந்த குகையோட வாட்டம் அப்படி காமிக்குது அப்படின்னு அழகா அதை சொல்றாங்க சுவாமி. திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட இடமே இந்த கேதாரம் சொல்லி முடிக்கிறாங்க. திருச்சிற்றம்பலம் 8வது பாடல். நான் பாடவா? பாடுங்கம்மா. யாரு? சரி. ரேணுகா பாடுங்க. அரவ முன்னீர் அணி இலங்கை கோணை அறுவரை தனால் வெறுவ ஊன்றி விரலால் அடத்தார்க்கு இடம் எண்டரால் குரவம் கோங்க குளிர் பிண்டி நாளல் கர புன்னை மேல் கிரமமாக வரிவண்டு பண் செய்யும் கேதாரமே. குரவம் கோங்க குளிர் பிண்டி நாளல் சுர புன்னை மேல் கிரமமாக வரிவண்டு பண் செய்யும் கேதாரமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அரவ முன்னீர் அணி இலங்கை கோணை அறுவரைத்தனால் வெறுவ ஊன்றி விரலால் அடர்ந்தார்க்கு இடம் என்பராள்ங்கிறாங்க. அரவ முன்னீர்னா சத்தம் ஒலிக்கின்ற கடல் அப்படின்னு அர்த்தம். முன்னீர் அப்படின்னா 3 நீர்கள் இந்த இடம், அப்படி முன்னீர்ன்றது கடலை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரத்தம் ஒழிப்பு அரவ அந்த ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்ட அணி இலங்கை, அழகான அந்த இலங்கை, அந்த அந்த பதிக்கு உள்ள அந்த தீவுக்கு அரசனாகிய இலங்கை கோனை, அந்த யார் இலங்கை தீவுக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் இலங்கை மன்னன். அவன் அறுவரைத்தனால் வெறுவ ஊன்றி விரலால் அடைந்தார்க்கிடமாம். அவனை அந்த மலையை தூக்கும்போது, கைலை மலையை தூக்கும்போது அவனை அஞ்சுமாறு வெறுவ ஊன்றி தன்னுடைய கட்டை விரலால பெருமான அடக்கி அடர்த்தார்க்கிடம் என்பாள். அவனே இதெல்லாம் அருள் செய்தான். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட அந்த இடம் சிவபெருமானோட இடம் எதுனா திருக்கேதாரம் என்ற தலைமையாகும். குரவம் கோங்கம் குளிர் பிண்டி ஞாழல் சுரபுன்னை மேல் சிரமமாக வரிவண்டு பண் செய்யும் கேதாரமேங்கிறாங்க. குரவம்ங்கிறது மரங்களுடைய வகைகள். இதெல்லாம் புறாமரம், கோங்கம் மரம், குளிர்ந்த அந்த குளிர் பிண்டினா குளிர்ந்த அசோக மரம் அப்படின்னு அர்த்தம். ஞாழல் அப்படிங்கிறது ஒரு மரம். அடுத்து புன்னை மரங்கள். அப்படிப்பட்ட எல்லாம் அப்படி எல்லாத்தையும் இந்த வரி வண்டுகள், அந்த வண்டுகளுக்கு மேல வரி இருக்கும். அந்த அப்படிப்பட்ட வண்டுகள் பண்ணோட அந்த ரீங்காரம் இட்டுக்கொண்டே எழுப்பிக்கொண்டே இந்த கேதாரத்தில் சுற்றி வருகிறது, இந்த மரங்களையும் சுற்றி வருகிறது அப்படின்னு இந்த கேதாரத்தோட சிறப்பு சொல்றாங்க. திருச்சிற்றம்பலம் 9வது பாடல். படிங்க. அடுத்து யாராவது லைன்ல இருக்காங்க? முடிய சாய நின்றிடம் என்பரால் வீழ்ந்து சற்று நிலக்கிறங்கும் வேழத்தின் வெண்மறுப்பினை கீழ்ந்த சிங்கம் குறுகு உண்ண முத்துதீரும் கேதாரமே. திருச்சிற்றம்பலம். ஆழ்ந்து காணார் உயர்ந்து எய்தகில்லார் அளமந்து அவர் தாழ்ந்து தம் முடிசாய நின்றார்க்கிடம் என்பராள்ங்கிறாங்க. ஆழ்ந்து காணார்னா அகழ்ந்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல அகழ்ந்துன்னா உள்ளர போய் திருமால் தான் சொல்றாங்க. திருமால் தானே கீழே அகழ்ந்து போய் வராக ரூபம் எடுத்து
தோண்டி உள்ளர சுவாமியோட திருவடியை பார்க்க போனார் அவராலையும். அப்புறம் பறந்து, உயர்ந்துனா பறந்துன்னு அர்த்தம். பறந்து மேலே செய்த எய்தைகளார். அவர் யாரு? பிரம்மன் அந்த அன்னப்பட்சி ரூபமாக மேலே ஏறி போய் பார்த்தாரு. அவராலையும் முடிவை பார்க்க முடியல. அலமந்துனா அவங்க துன்பம்ன்றார்கள். ரெண்டு பேருமே பார்க்க முடியலையேன்னு துன்பத்துல இருக்காங்க. அவர் தாழ்ந்தும் தம் தம் முடிசாயி நின்றார்க்கிடம் என்பார். பார்க்க முடியலையே, அவங்களுடைய சுவாமிய தாழ்ந்தி அவங்களை வணங்க முடியலையே அப்படின்னு வருந்துறாங்களாம் ரெண்டு பேருமே. இருவரும் மனம் வருந்தக்கூடிய அப்புறம் வந்து என்ன பண்றாங்களாம், தம் தம் முடிசாயன தன்னுடைய தலைமுடியை வந்து சிவபெருமான திருவடியில வைத்து வணங்குறாங்களாம். அப்படிப்பட்ட சிவபெருமான உகந்த இடம் எதுன்னா இந்த கேதாரம் என்ற தலைமையாகும் உரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட உரிய இடம் இது. வீழ்ந்து சென்று நிழற்கு இறங்கும் வேழத்தின் வெண் மறுப்பினை கீழ்ந்து சிங்கம் குறுகு உண்ண முத்து உதிரும் கேதாரமேங்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, வீழ்ந்து சென்றுனா அந்த நிழல்ல இருக்கக்கூடிய அந்த யானை அது என்ன பண்றான், நிழலுக்கு இறங்கும் வேழத்தின் போது அந்த நிழல்ல இருக்கக்கூடிய யானை என்ன பண்ணுதான், அந்த அந்த சினம், அந்த செற்று விழுந்துன்னா அந்த சினம் கொண்டு பாய்ந்து வரக்கூடிய அந்த வெண்மறுப்பினா வெண்மையான தந்தத்தை என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சிங்கம் என்ன பண்ணுதான், இந்த நிழல்ல இருக்கக்கூடிய யானையின் மேல சிங்கம் பாய்ந்து அந்த வெண்மை நிற தந்தத்தை பிளக்குதான். அதை வந்துட்டு அதுக்கப்புறம் அது மூளையை வந்து அது உண்ணுதான், பிளந்து உண்ணுதான். குறுகு உண்ணன்னா அந்த குறுகுன்னா மூளைன்னு அர்த்தம். அந்த மூளையை உடைத்து உண்ணிட்டு அந்த தந்தங்களை உடைக்குதான். அந்த தந்தங்களிலேருந்து முத்து உதிரும் கேதாரமே. அப்படி யானைக்கும் சிங்கத்துக்கும் அது ரொம்ப சண்டை வராது, வந்துச்சுன்னா அது ரெண்டு எதிரிகளாக இருக்கும். அப்படிப்பட்ட அதனால இது வந்து வெற்றி கொள்ளுது இந்த சிங்கம் வந்து. அதனால அடித்து அந்த முத்தை எடுக்குது. அந்த அப்படி எடுக்குன்னா அதுக்கு அவருடைய சிறப்பு தெரியாது, உடைக்கும் போது அதுல இருந்து வருது. அப்ப தந்தத்துல இருந்து முத்துக்கள் உதிரும் அப்படிங்கிறத சுவாமி சொல்றாங்க. முன்ன உதிரும் முத்து உதிரும் கேதாரமே, அப்படிப்பட்ட தலம் இது அப்படின்னு சொல்றாங்க. திருச்சிற்றம்பலம் 10வது பாடல். கடுக்கல் தின்று களிமின் கவர்வார்கள் மாசு உடம்பினர் இடுக்கண் உய்ப்பார் அவர் எய்த ஒண்ணா இடமென்பரால் அடுக்க நின்ற அறவுரைகள் கேட்டாங்கு அவர் வினைகளை கெடுக்க நின்ற பெருமான் உரைகின்ற கேதாரமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கடுக்கல் தின்று கழி மீன் கவர்வார்கள் மாசு உடம்பினர் இடுக்கண் உய்ப்பார் அவர் எய்த ஒண்ணா இடம் என்பரால்ங்கிறாங்க. அப்ப இந்த கடுக்காய்களை வாயிலை போட்டு மெல்லக்கூடியவர்கள் வெல்பவரும், அப்புறம் அடுத்தது மீன் கவர்வார்கள் அப்படின்னா பிறர் எடுத்துக்கொண்டு மிச்சம் மீதி போட்ட மீன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு உணவாக சமைத்து உண்பார்கள். மாசு உடம்பினர் அப்ப குளிக்காத அழுக்கேறிய உடம்பை உடையவர்கள். இடுக்கண் உய்பார் அவர் எய்த உண ரெண்டு பேரை சொல்றாங்க. அப்ப அந்த கடுக்காய்களும் போது அந்த பௌத்தரும் சமணர்களை ரெண்டு பேரையும் சொல்லிட்டு அந்த அவர்கள் ரெண்டு பேரும் அந்த விஷயங்கள் செய்வாங்க, இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட அவர்கள் வந்து இடுக்கணும் துன்பத்திலே வேண்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள். அவர் எய்த ஒண்ணா இடம். அவர்கள் பெருமானுடைய சிறப்புகளை தெரிந்த மாட்டார்கள். அவங்க தீய நிலையிலேயே மக்களை செலுத்துவார்கள் அப்படிங்கிறத சொல்ல வராங்கதான். அப்படி இந்த அவங்களுக்கு தெரியாத பெருமானுடைய இடம் எதுனா இந்த திருக்கேதாரம் என்ற தலைமையாகும். அடுக்க நின்ற அற உரைகளை கேட்டு ஆங்கு அவர் வினைகளை கெடுக்க நின்ற பெருமான் உரைகின்ற கேதாரம். அவங்க அடுக்கடுக்காக சில விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டு அருகில் நின்று அவங்க அதாவது என்னன்னா அந்த அறம் முதலிய 4 மறைகளையும் கேட்டு அந்த வாழக்கூடிய அடியார்கள் அவங்கதான் இந்த அறவுரைகளை கேட்டு உண்மையான அறவுரைகளை சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்க சொல்றதை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. உண்மையான அறவுரைகள் எதுன்னா அடியார்களுக்கு தான் தெரியும். அது என்னதுன்னா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ற விஷயத்தை தெரியும். அப்படிப்பட்ட அடியார்கள் அவங்கள் தான் அந்த மேல்வினையாகி அந்த ஆகாமியம் இல்லைனாலே நமக்கு குரு வந்துட்டாலே ஆகாமியம் தீர்ந்துவிடும், சஞ்சீதத்தை நீக்கி விடுவார் அப்படிங்கிறதுனாலதான் அதை சொல்றாங்க. அந்த அடியார்கள் கூட்டத்தோட சிறப்பையும் சொல்லி அந்த ஒரு லைன்ல அப்படி சொல்லிட்டாங்க அழகா வேகமா. அந்த அடியார்கள் மேல் வரும் வினைகளையும் போக்கி அருள்கின்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய அடியார்கள் நீக்குவாங்க. அடியார் கூட்டத்தோடு இருங்க நீங்க, அவங்க எல்லாம் நீக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட சிவபெருமான் அடியார்கள் இருக்கும்போது அடியார்கள் இதெல்லாம் நீக்கிடுவாங்க. அந்த அடியார்கள் எங்க இருப்பாங்க? சிவபெருமான் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெருமான் எழுந்திருக்கிற தலம் எதுன்னா இந்த கேதாரமே ஆகும். அப்படி சொல்ல வராங்க சுவாமி. அடுக்க நின்று அற உரைகளை கேட்டு ஆங்கு அவர் வினைகளை கெடுக்க நின்ற பெருமான் உரைகின்ற கேதாரமே அப்படின்னு அழகா சொல்றாங்க. திருச்சிற்றம்பலம் 11 திருக்கடைக்காப்பு. யாராவது ஒருத்தவங்க பாடுங்கம்மா. பாடாதவங்க இருந்தா பாடுங்க, இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க பாடுங்க. நான் பாடவாமா?
பாடுங்க. திருச்சிற்றம்பலம். வாழ்ந்த செந்நெல் செந்நெல் விளைகழனி விளைகழனி மல்குமய காழியான் ஏந்த நீர் கோட்டு இமையோர் உரைகின்ற கேதாரத்தை ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள் பத்தும் இசை வல்லவர் வேந்தராகி உலகாண்டு விடுகதி பெறுவாரே. ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள் பத்தும் இசை வல்லவர் வேந்தராகி உலகாண்டு வீடுகதி பெறுவாரே. வீடுகதி பெறுவரே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் தானமா? திருஞான சம்பந்த பெருமான். திருவடிகள் போற்றி போற்றி. அம்பாள் சுவாமி இது கேதார கௌரியம்மை உடனுரை கேதாரநாதர். கேதாரநாதேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வாய்ந்த யாராவது ஒருத்தர்னு சொன்னோன்னா பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா பாட ஆரம்பிச்சு. பாடுங்க எல்லாரும் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். வாய்ந்த செந்நெல் விளைகழனி மல்கும் வயல் காழியான் ஏய்ந்த நீர் கோட்டு இமையோர் உரைகின்ற கேதாரத்தை ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள் பத்தும் இவைவல்லார் வேந்தராகி உலகாண்டு வீடுகதி பெறுவாரே அப்படின்னு அழகா சொல்றாங்க சுவாமி. அப்ப வாய்ந்த செந்நெல் விளைகழனி, இந்த இடத்துல காழிப்பதியாகி சிறுகாழியை சொல்றாங்க. வாய்ந்த செந்நெல் விளையக்கூடிய செழிப்பான நகரமாகிய இந்த கழனிகள் நிறைந்த மல்கும் வயல் காழியான், காழிப்பதிக்கு உள்ள அரசனாகிய தன்னை சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல காழியான்ற ஒரு வார்த்தையிலேயே அந்த சீர்காழிக்கு உரியவனாகிய ஞானசம்பந்தன் எடுத்துக்கணும். காழியான்னா அந்த காழிப்பதிக்குடைய தலைவனாகிய ஞானசம்பந்தன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, ஏய்ந்த நீர் கோட்டு இமையோர் உரைக்கின்ற கேதாரத்தை ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள். இப்ப இந்த இடத்துல தேவர்கள் வணங்குறாங்க இல்லையா, அதுதான் இங்க சொல்றாங்க. அவங்க தேவர்கள் தங்கி வழிபாடக்கூடிய இந்த கேதாரம் என்ற தலத்தின் மீது இமையோர் உரைக்கின்ற கேதாரத்தை ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள். அப்ப என்னன்னா, நேரில் பார்க்கல, அவங்க கண்ணால பார்க்காம இருந்த இடத்துல இருந்து கொண்டே பாடின பாட்டு. அதாவது அழகா குறிப்பிடுறாங்க. அப்ப காலத்தில் அந்த பெயரை குறிப்பிடல காலத்தின்னு, அந்த காலத்தில் இருந்து கொண்டு ஆய்ந்து சொன்ன, அதாவது பார்க்காமலேயே சொன்ன பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது மனக்கண்ணால பாக்குறாங்க சுவாமி எல்லாம், ஞான கண்ணு கொண்டு பார்க்கக்கூடியவர்கள் இல்லையா, அதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க. ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள் பத்தும் இவை வல்லார். அப்ப மனதால ஆராய்ந்து கண்ணால் காணாது மனதால் ஆய்ந்து ஞான கண்ணு அர்த்தம். அதெல்லாம் ஆய்ந்து அருந்தமிழ் பாடல்கள் பத்தும் அந்த அருந்தமிழ் அருமையான தமிழ், அருந்தமிழ்கள்லாம் அருமையான தமிழ்கள்ல கொடுக்கப்பட்ட இந்த 10 பாடல்களை இசையோடு பாடல்கள் இசை வல்லவர் வேந்தராகி உலகாண்டு வீடுகதி பெறுவரே. அப்ப உலகை ஆளக்கூடிய அரசராகி பின் இந்த வீடு பேரையும் சிறப்பாக பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணைப்பதிகமாக எடுத்துக்கலாம். வீடுகதி பெறுவரே அப்படின்னு சொல்லும் போது அது நிச்சயத்துவமாகவே சுவாமி சொல்றாங்க. அப்படிப்பட்ட அழகான சிறப்பான அந்த திருப்பதிகத்தை கொடுத்திருக்காங்க. திருக்கேதார சிந்திப்பதற்கு குருவரும் திருவரும் கூட்டியிருந்தது. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அம்பிகை கேதார கௌரியம்மை உடனுரை கேதாரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இருந்து செவிமடுத்து கேட்ட அடியார் பெருமக்களுக்கு திருவடி பணிந்த வணக்கங்கள், நன்றிகள். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்மா. நல்லா இருந்தது. இதுல ஒரு விஷயத்த நான் கவனிச்சா, அது என்னன்னா, திருஞான சம்பந்த பெருமான் கேதாரத்துக்கு போகல, ஆனா இங்கிருந்து கேதாரத்தை சிந்திக்கிறாரு அப்படிங்கறத வித்யாமா ஆரம்பத்துல சொன்னாங்க. இருந்தாலும் அவர் அங்க கேதாரத்துல நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் இங்க பதிவு பண்றாங்க. லைக் அந்த யானையும் சிங்கமும் சண்டை போடுறதாகட்டும், அப்புறம் அந்த குரங்குகளுடைய இந்த அது தாவுறது, அங்க பூக்கள் உதிர்றது. சோ இறைவன் சுவாமி திருஞான சம்பந்தருக்கு அந்த காட்சிய இங்க கொடுத்திருக்காரு. அந்த காட்சியை கண்டவாறே இங்கிருந்து பாடியிருக்கிறாங்க. அப்படி ஒரு 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 செல்லமா அவர் விரும்ப, அவருக்கு கேதாரத்தை பத்தி அவர் நினைக்கங்காட்டியும் கேதாரத்தோட அந்த காட்சிகளை திருஞான சம்பந்தருக்கு அப்ப கொடுத்திருக்காரு. ஆனா நம்மளாமுமே ரொம்பவே செல்லமா தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இப்ப கேதார்நாத்ல இருக்க கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அந்த காட்சிகள் இப்ப கூட நம்ம கண் முன்னாடி நம்மளால இப்ப பார்க்க முடியக்கூடிய வசதிகளை சுவாமி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இதுவுமே நான் சுவாமியோட திருவிளையாடல் நினைக்கிறேன். அதனால நம்ம இப்ப சில பேரு காசி யாத்திரை இதெல்லாம் நம்ம போக முடியலையே அப்படின்லாம் நம்ம வருந்த வேணும்னு அவசியம் இல்லை. எப்படி திருஞான சம்பந்தர் இருந்த இடத்துல இருந்தே அவரால் தரிசிக்கிறாரு, அவர் பாடியிருக்காரு, அதை சுவாமி ஏற்றுக்கொண்டிருக்காரு. இவ்வளவு நிலை இருக்கும் பொழுது
நாம் எங்க வரணும், நாம எந்த சாமியை போய் பார்க்கணும், அது எல்லாமே வந்து கடவுளோடைய தீர்மானத்தின்படி நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஏதாவது காட்டணும் அப்படின்னு நினைச்சா நாம இருக்கிற இடத்துல இருந்தே நமக்கு அவரு காட்சியையும் கொடுக்க முடியும். அதனால நம்ம வந்து இந்த கோயில் போகல, அதை நம்மளால பார்க்க முடியலங்கிற வருத்தங்கள் ஏக்கங்கள்லாம் நம்ம விட்டுறணும். இருந்த இடத்துல இருந்தே நம்ம சுவாமியை நிறைவா அத வந்து மனதுல இருந்தே சிந்திக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த பாட்டை நான் இது பண்ணும் பொழுது. அதை நான் உங்க கூட பகிர்ந்துகிட்டேன். அடியார் திருவடிகளை வணங்கி நம்ம இன்றைய வகுப்பை ஆமா, சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நடுவுல விட்டு போச்சு நீங்க பேசுனது கேட்கல. ஆமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, கரெக்டாவும் சொன்னீங்க. சிறப்பு. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலமா. சிவாய நம.